ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது சண்டே நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. சண்டேனாலே நான்வெஜ் தான். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு எறா தொக்கு பண்ணிவிட்டு சொரா கொஞ்சம் புட்டு செஞ்சுருந்தாங்க. இந்த சொரா புட்டு ரெசிபி நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சொரவை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு நல்ல அகலமான பாத்திரத்தில் கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துடலாங்க. மீன் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் இருந்தால் போதும். இதை நல்லா ஆற விட்டுட்டு மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் நல்லா எடுத்துடலாங்க. ஈஸியாக உறிஞ்சி நல்லா வந்துடும். உள்ளே இருக்கிற முள்ளையும் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து தனியாக பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அதில் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி கையில் அழுத்தி மசாலா எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா 1 கிலோ சொராங்கிறதுனால நல்லா ஒரு 6 வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அடுத்து ஒரு முழு பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. நல்ல ஒரு விரலளவு இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறேன். நல்ல ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சாப்பரில் போட்டு கூட நம்ம இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3த்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுருக்கேங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நான்ஸ்டிக்லேயே செய்யலாம். இந்த சொரா புட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா வரும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இந்த சொரா புட்டோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கும். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தான். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌனாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மீனையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 to 12 நிமிஷம் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சொரா புட்டு நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். சண்டே நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு ரொம்பவுமே சூப்பராக ரெடியாக இருந்ததுங்க. நல்லா சூடான சாதத்தோட எறா தொக்கு, சொரா புட்டு, அடுத்து முட்டை, இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், ரசம், அடுத்து தயிர். இதுதாங்க சண்டே நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு. இந்த லஞ்ச் மெனுவில் செஞ்ச சொரா புட்டு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.